கர்த்தர் நல்லவர். தம்முடைய ஜெப வீட்டில கொண்டு வந்து அவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில எப்படி அவருடைய சமூகத்துல வந்தீங்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவங்க எல்லாரையும் மகிழ்ச்சியோடு அனுப்புகிற தேவன். விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 11வது மாதம் ஏசப்பா என் மூலமாக உங்க எல்லாருக்கும் சபைக்கு சொல்லுகிற காரியம், உங்களை நான் காண பண்ணுகிற தேவன், நீங்கள் காண்பீர்கள். He will show you, you will see. அவர் உங்களை காண பண்ணுவார், நீங்க காண்பீர்கள். ஒரு நல்ல காரியத்தை ஏசப்பா இந்த மாதத்துல சபைக்கு சொல்லி இருக்காங்க. அவர் உங்களை காண பண்ணும் போது நீங்க எப்படி காண்பீர்கள்? முதலாவது வாசிக்க யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். காலை வேளையில ஏசப்பாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் டைம் தான். ஏசப்பா உங்களுக்கு சில காரியங்களை இன்னைக்கு காண்பிக்க விரும்புகிறார். பக்கத்துல உள்ள எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பாய். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் சொல்லல, ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க 2 சகோதரிகள் இருக்காங்க. அவங்களுடைய சகோதரன் இறந்து போயிட்டான். அழுதாங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா இது நடக்காதுல்ல. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீ ஃபுல்லா ஏசு ஏசுன்னு அவர் எல்லாரையும் குணமாக்குகிறார், அவர் மட்டும் ஓ கூட இருந்திருந்தாருன்னா இந்த நேரத்துல ஒரு சகோதரன் செத்துருப்பானா அப்படி கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் பிழைச்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா, என் கூட வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போற. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. இனி என்னவா, வா கூட்டிட்டு வர எழுப்பி தாரேன்னா சொல்றா. வேண்டாண்டவரே, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, இனி நாருமே. எப்படி முதல்ல என் கூட நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான். அப்ப ஏசப்பா நினைக்கிறாரு, வா இவளுக்கு எழுப்பி கையில கொடுத்துருவோம். கூட்டிட்டு போனா வேண்டாம், இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, இனி நாரீரும். ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து அவருடைய பாதபடியில இருக்கிற நீங்க யாராவது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இனி கஷ்டம், இனி வாழ்க்கையில மேன்மையே இல்ல, வாழ்க்கை நாடி போயிடும், எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இப்படி ஆயிடுவேன், எப்படி ஒரு இன்டென்ஷனோட வந்திருந்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏசப்பா உங்களுக்கு அவருடைய மகிமையை இந்த மாதத்துல காட்டுவார். நீங்க அவருடைய மகிமையை பார்க்க போறீங்க. அழகான ஒரு பாடல் இருக்கிறது, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. விசுவாசத்தோட பாடுங்க பார்ப்போம். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. கைகளை கட்டி விசுவாசத்தோட, கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே. என்ன ஒரு அழகான வாக்கு சொல்றோம். மனுஷனால 4 நாள் ஆச்சு, எழுப்ப முடியாதுதான், முடிச்சிச்சு, 4 நாள் ஆச்சு, இனி நாரீரும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க யார் கையெல்லாம் பிடிச்சு தேவனுடைய மகிமையை இந்த மாசம் நீ பார்க்க போறேன்னு சொன்னீங்களோ அவ்வளவு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அதுக்கு நீ விசுவாசிக்கணும். இப்படியே சொல்லிருக்க பாப்போம் சிரிச்சுட்டே. முதல்ல சொன்னீங்கல்ல தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு, அதுக்கு நீ முதல்ல விசுவாசிக்கணும்.
கர்த்தர் நல்லவர். ரொம்ப சந்தோஷமா இயேசுப்பாவுடைய பாதபடியில இருக்கீங்க. இரண்டாவது சங்கீதம் 128வது சங்கீதம் 5வது 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்படியே எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த மாதத்துல இயேசுப்பா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நான் எருசலேமின் வாழ்வை காட்டுவேன்னு. அதுக்கு முன்னாடியே ஒரு காரியம் இருக்கு, வாசிங்க. 128 அதனுடைய 1வது 2வது வசனம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழிகளில் நடக்கணுமா. அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் எருசலேமின் வாழ்வை காட்ட போறேன்னு. ஒருவேளை சொல்லலாம் நீங்க, எனக்கு இனி எங்க எருசலேமின் வாழ்வு, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி எருசலேமின் வாழ்வு அப்படியே இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். அப்படி யோசிங்கன்னா ஏசப்பா இந்த நாள்ல சொல்றாங்க, நீ பயப்படாத, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவர் வழியில நீ நடந்தேன்னா கண்டிப்பா உனக்கு எருசலேமின் வாழ்வை காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. நடக்காது, முடியாது, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஏன் ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த நாள்ல. சொல்லவே முடியாது. இந்த மணி நேரம் இந்த சபை வந்து நிக்கும். இல்ல ஏசப்பா சொன்னாங்க, ஒரே ஒரு காரியம் நீ செய்யணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில மட்டும் நடந்தேன்னா கண்டிப்பா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உனக்கு நான் எருசலேமின் வாழ்வை காட்டுவேன். எத்தனை பேருக்கு இஷ்டம் இந்த எருசலேமின் வாழ்வு? ஏசப்பா எனக்கு தருவாரு சொல்றவங்க எல்லாம் கைகளை தட்டி ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவ்வளவு பேருக்குடைய விசுவாசத்தை அறிகிற தேவன் அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் காட்டுகிற வழிகளில் எல்லாவற்றிலும் அற்புதமான தேவனா. காட்டு வழிகளில் ஆற்றும் செயல்களில் மற்றும் சிறந்த தேவனே, மிக்க வல்லவர், மிக்கத்தை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. அவர் அப்படியே எருசலேமின் வாழ்வினால உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த மாதத்திலே நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்படியே பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, அநேக நாட்களுக்கு பின்பு நீ பலனை காண போகிறாய். பலனை ஏசப்பா காட்டியே தீர்வாரு. இந்த நாளில முதலாவது ஏசப்பா சொன்னாங்க, நான் உனக்கு மகிமையை காண்பிப்பேன், நீ மகிமையை காண்பாய்ன்னு. இரண்டாவது ஏசப்பா சொன்னாங்க, நான் உனக்கு வாழ்வை, எருசலேமின் வாழ்வை காண்பிப்பேன், நீ நல்ல வாழ்வேன்னு சொன்னாங்க ஏசப்பா. மூன்றாவது ஏசப்பா சொல்றாங்க, அநேக நாட்களுக்கு பின்பு நீ பலனை காண போகிறேன். ஒருவேளை ரொம்ப நாளா காத்திருக்கீங்களா இருக்கும் ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்களா இருக்கும், ரொம்ப நாளா அவமானப்படுறீங்களா இருக்கும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ பலனை காண்பாய், நான் உனக்கு பலனை காண்பிப்பேன். அதற்கு முன்பதாகவும் ஒரு காரியம் இருக்கு, ஒரு ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு. தெரியுமா, மீனெல்லாம் வளர்ப்பாங்க நிறைய பேரு, ஆகாரத்தை எல்லாம் தண்ணியில போடுவாங்க. இன்னைக்கு போட்டா நாளைக்கு எடுத்துட்டு வந்துட முடியாது. குஞ்சு குஞ்சு மீன்களா விடுவாங்க, ரொம்ப குட்டி குட்டியா சின்ன சின்ன மீன்களா விடுவாங்க, ஆகாரத்தை போட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த மீனை பிடிச்சா எப்படி இருக்கும், பெருசா இருக்கும் மீன். ஏதாவது காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்காக நம்ம செலவிடுற நேரங்களா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவருக்காக சில நேரங்களை கொடுக்கறதா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், நம்ம இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல பிரேயர் பண்றோம், டெய்லி குடும்ப ஜெபம். முன்னாடி யார் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நான் உட்பட ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருவேளை விசுவாசிகள் ஆனதுனால எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியுமா இருக்கும்.
ஆனா இப்ப யார் குடும்பத்துல என்ன நடக்குது, யார் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன காரியம், என்ன பிரச்சனை, யார் வீட்டுல சுகம் இல்ல, யாருக்காக நம்ம ஜெபிக்கணும், தொடங்கும் போது எத்தனை நாள் ஜெபிக்க முடியும்? அடுத்தடுத்த நாளுக்கு என்ன ரீசன் இருக்கு ஜோங்க? இப்ப ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு அநேக அற்புதங்களை இயேசப்பா செய்யறாங்க, அநேக காரியங்களை நம்ம மத்தியில நடத்துறாங்க. நம்ம இந்த வாரத்துல ஆன்லைன் பிரேயர்ல சாட்சியாய் கேட்டோம். நம்முடைய ஜெபம் சைனா பார்டர்ல ஒருத்தர் இருக்காரு, விசுவாசி என்னமோ சைனா பார்டர்ல இருக்கிற ஒரு மிலிட்டரிக்காரர் தான், சுஜின் அண்ணன். அவர் பக்கத்துல ஒருத்தரை சாக்குல கட்டி போட்டிருந்துதான். ரத்தம் எல்லாம் உரைச்சிச்சு, ரொம்ப குளிர், ரொம்ப கஷ்டம், முடியவே செய்யாதுன்னு அப்படி சாக்குல கட்டி போட்டிருக்காங்களா. டாக்டர்ஸும் சொன்னாங்களா அனுப்பிடுங்க, கொஞ்சமும் முடியாது அப்படின்னு. ஹெலிகாப்டரும் வரல, ஹெலிகாப்டர் வரும்போதுதான், அந்த சாப்பர் வரும்போதுதான் அனுப்பி விடுவாங்க. கீழே வர பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல போய் இருக்கிறாங்க. அப்ப சும்மா ஆன்லைன் பிரேயர்ல ஜோக்கும் போது, நீ கிறிஸ்தவனா? ஆமா. டெய்லி ஆன்லைன் பிரேயர், இவருக்கு நெட்டும் கிடைக்காது, அங்கோடி நடப்பாரா இருக்கும் மலையில. அப்ப நீ டெய்லி பிரேயர் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. 43 வயசா, எப்படியும் பயமா இருக்கு. திருப்பி போவனா, இவன் வயசு பிள்ளைங்களை எல்லாம் பாப்பனான். ஜோங்கவியான்னு கேட்டிருக்காங்க. இவரு நம்ம ஆன்லைன் பிரேயர்ல சொன்னாரு, ஜபிச்சாச்சு. நைட்டு ஜெபிச்சா அப்படியே காலையில 5:30 ஒரு போன் வருதான் எங்க அம்மா போனுக்கு. நீங்க எல்லாரும் நைட் எனக்கு ஜோபுன்னீங்கல்ல, நான் நல்லா இருக்கேன். அவரை நம்ம பார்த்தது இல்ல, நமக்கு சொந்தக்காரர் இல்ல, நம்ம சபை விசுவாசி இல்ல. அவர் 2 கையை எடுத்து கும்பிட்டாராம். இங்க எனக்கு வேண்டி நீங்க நிறைய பேர் ஜோபுனீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தாரு. கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்த எனக்கெல்லாம் ஒரு டம்ளர் ஃபுல் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்த. ஆண்டவர் நல்லவர். அவர் தூரத்துக்கு மாத்திரம், பக்கத்துல மாத்திரம், சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் இல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது அநேக நேரங்கள்ல நம்ம உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபமா இருக்கலாம், நம்முடைய டைமா இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், நம்முடைய ஏதோ ஒரு காரியம், பணங்களா இருக்கலாம், காணிக்கைகளா இருக்கலாம், எதனாலும் ஆண்டவருக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகளா இருக்கலாம், எதனாலும் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோம்னா, வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு, கண்டிப்பா, ஒருவேளை நீ கொஞ்ச நாள் காத்திருந்தியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அதன் பலனை காண்பாய். ஒரு காசு கொடுத்தாலோ அல்லனா ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல செலவிட்டாலோ அதை மறக்காமல் திருப்பி தருகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நம்ம இயேசுவுக்கு கொடுத்ததை மட்டும் கொடுக்கிற கேரக்டர் இல்ல, அவர் வேற மாதிரி, அவர் மனுஷன் இல்ல, அவர் நானோ நீங்களோ இல்ல. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நான் இன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா, நான் உட்பட இன்னைக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுவேன், அக்கா ரொம்ப தேங்க்ஸ், கரெக்டான நேரத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நாளைக்கு அதே ஹெல்ப் நீங்க பண்ணலைன்னா, அன்னைக்கு ஏதோ செய்தா இன்னைக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா, சும்மா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுவேனா? நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் ஹியூமன் நேச்சர் அப்படிதான். மறக்கிற மனுஷங்க நம்ம எல்லாரும். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம், சரியா? தூங்குற சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க, கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி கொய்யாக்காய் வித்துட்டு இருந்தாங்களாம். சரி, அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா கொய்யாக்காய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொய்யாக்காவை டெய்லி ஒரு மனுஷன் வாங்க வருவாங்க கார்ல, சரியா? அப்ப எல்லாருக்கும் 1 கிலோல 5 காய் இருந்ததுன்னா, இந்த மனுஷனுக்கு மட்டும் 7 காய் நிக்குமா. அவ்வளவு நல்லவர் போல. நம்மளுக்கும் அப்படிதான் லக் இருக்கும்ல சிலருக்கு. சிலருக்கு 1 கிலோல 4 ஆப்பிள் தான் விழுவும். நமக்கு சில நேரம் லக் இருந்தா 6, 5 எல்லாம் விழுமா. செல்லாக்காவும் சொல்றாங்க, இருக்கலாம், அப்படி ஒரு லக் இருக்கலாம். கையில எடுத்து தரும்போது சில காரியம் இந்த மிச்சர்ல எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா 250 கிராம் தான் விழும், சிலருக்கு 266 கிராம் எல்லாம் விழும். நேரத்துக்கு நான் பார்த்தேன், இங்க மிச்சர் நானும் அப்பாவும் வாங்க போனப்ப எனக்கு 266 கிராம் விழுந்துச்சு, 16 கிராம் எக்ஸ்ட்ரா விழுந்துச்சு. இந்த மாதிரி அவருக்கு விழும் போல. இவரு டெய்லி, ஆனா எங்க அப்பா சொல்லுவாங்க, சும்மா கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சு பாப்பாங்க. யாருக்காவது ஏதாவது நம்ம சும்மா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 100 குறை சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கும், சரியா? அத கொடுத்து பழகினவங்களுக்கு தெரியும் நிறைய. சரி, இந்த கதைக்கு வருவோம். இவர் நல்ல கிளியரா பாப்பாராம் அந்த 7 காயையும் பார்த்துக்கிட்டு,
இவர் என்ன பண்ணுவாரா, எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு வைப்பாராம். கடைசியில ஒரு 2-3 காய் தான் இவர் நல்லா தேர்ந்தெடுத்து, ஒரு சின்ன கருப்பு கூட இருக்கக்கூடாது, சின்ன வெள்ளை கூட இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே கலர்ல இருக்கணும் அந்த கொய்யாக்கா, எடுத்துட்டு போவார். சரியா, இவர் கார்ல போய் இருந்தோடனே இவர் ஃப்ரெண்ட் கேட்டாரா, நீ டெய்லி கொய்யாக்கா வாங்குற, உனக்கு டெய்லி தேவை 2-3 கொய்யாக்கா தான், நீ ஆனா 1 கிலோ வாங்குற, 7-8 காய் உனக்கு வருது, அதுல எல்லாத்தையும் இப்படி கழிச்சு கழிச்சு திருப்பி போட்டுருந்தே, பாவம் இல்ல அந்த அம்மா. இன்னொன்னு, அந்த அம்மாக்கு தானே லாபம் இது, உனக்கு எங்க இது லாபம், நீ 1 கிலோ வாங்குற, இவ்வளவு காய் கிடைக்குது, அவ்வளத்தையும் கழிச்சு கடைசியில 2 வாங்கிட்டு வர்றேன்னு ஃப்ரெண்டு கேட்பான். ஃப்ரெண்டுக்கு பதில் சொல்லுவான், இந்த அம்மாட்ட நான் சின்ன பிள்ளையில இருந்து கொய்யாக்கா வாங்குறேன், இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா, நான் டெய்லி வாங்குறேன்னு எனக்கு அடிக்கடி ஒரு காயெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு தரும், நான் ஏக நேரத்துல பார்த்திருக்கிறேன், இந்த அம்மா சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப ஒல்லியான அம்மா, இப்ப ரொம்ப வயசாயிட்டு நம்ம சாப்பிடவே செய்யாது, யாராவது ஏதாவது கொய்யாக்கா நல்லா இல்லைன்னு கழிச்சு கொடுப்பாங்க பாத்தியா, அந்த கொய்யாக்காவை மட்டும்தான் சாப்பிட்டு இந்த அம்மா உயிர் வாழுது. ரொம்ப காசு போடுறது கிடையாது, ரொம்ப கொஞ்சம் லாபம் வச்சு விக்குது, அதனால இந்த அம்மாவுக்கு உதவியா இருக்கட்டும்னு நான் என்ன பண்றேன், என்ன ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு 2 கொய்யாக்கா தான் தேவை, எப்பவும் வாங்குறேன், கழிச்சு கொடுக்கிறேன், நான் கழிச்சு கொடுக்கறதன் மூலமா அந்த அம்மா வயிறார சாப்பிடும்லன்னு இந்த முதலாளி சொன்னாராம். இத பார்த்துக்கிட்டு இருந்த பின்னாடி இருந்த ஒரு பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பணக்காரங்களா இருந்தா அறிவு கெட்டவனுங்க போல, 1 கிலோவுக்கு பைசா தரான், ஆனா 2 கொய்யாக்காவை தான் கொண்டு போறான், இவனுக்கு அறிவு இல்லைன்னு அந்த பின்னாடி இருந்து பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இந்த அம்மா சொல்லிச்சான், அது அப்படி இல்ல, நான் கழிச்சு போட்ட கொய்யாக்காவை தான் சாப்பிடுவேன்னு அவனுக்கு தெரியும், அதனாலதானோ என்னவோ மற்றவங்க எல்லாருக்கும் 1 கிலோல 4 கொய்யா வச்சு கொடுக்குற அம்மா இவருக்கு மட்டும் எவ்வளவு குடிச்சுச்சான், 7 குடுத்துச்சான். அப்ப அந்த அம்மாவுக்கும் தெரியுது, இந்த மனுஷன் நான் சாப்பிடணும்னு எனக்கா வேண்டிதான் டெய்லி இந்த கொய்யாக்காவை கழித்து கழித்து வைக்கிறாங்க, அதனாலதானே நம்ம என்ன பண்ணுதான், நமக்காக இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா காயெல்லாம் வைக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்ம ஏசப்பா அப்படிதான், நீங்க அவருக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு அப்படியே திருப்பி தர விரும்பல, அவர் டபுளா ட்ரிபிளா திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும், நம்முடைய வேலையா இருக்கலாம், ஜெபத்தையா இருக்கலாம், தேவனுடைய பாதபடியில நம்ம செலவிடுகிற நேரத்தையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நமக்கு கர்த்தருக்கு கொடுக்கும் போது அநேக நாட்களுக்கு பின்பு நம்ம பலனை காண செய்கிற தேவன். 4வது காரியம், யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் சொன்னாராம். இதுவரைக்கும் நீங்க கண்டதெல்லாம் ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், ஆனா சிலர் காணாமலே இருந்திருக்கலாம். ஒரு நன்மை என் வாழ்க்கையில நான் இதுவரை காணல, அல்லனா கண்ட நன்மை எல்லாம் கொஞ்சம், நான் கொஞ்ச நாள் வேணா என் வாழ்க்கையில சிரிச்சிருப்பனா இருக்கும், இந்த இவ்வளவு நாள் தான் நான் நிம்மதியா இருந்திருப்பனா இருக்கும், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். இங்க நாத்தான்வேல்னு ஒரு நல்ல மனிதரை பற்றி சொல்லி இருக்கு. பிலிப்பு சொல்றாரு, வா, நாசரேத்துல இருந்து ஒரு யோசேப்பின் மகன் வந்திருக்காரு, அவர் பெரியவர், நம்ம போய் பார்ப்போம்னு. இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மோசேயை கேள்விப்பட்டிருக்கேன், தீர்க்கதரிசிகளை கேள்விப்பட்டிருக்கேன், நாசரேத்துல இருந்து ஏதாவது நன்மை வருமா? ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அங்க மட்டும்தான் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க, இந்த சின்ன சபையில எல்லாம் ஏதாவது நன்மை நடக்குமா? எவ்வளவு ஆட்கள் தெரியுமா, எவ்வளவு கூட்டம் தெரியுமா, எவ்வளவு சாட்சிகள் தெரியுமா, உள்ள போனாலே அப்படி ஃபயரா இருக்கு. இங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப சின்ன சபையா இருக்கு, இங்கெல்லாம் நடக்குமா? ஒருவேளை அப்படி, நான் சொல்றது உண்மை, வேதம் சொல்லுகிறது அப்படி. வாசிங்க, டைம் இல்லை நமக்கு.
முந்தின 46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா? பிலிப்பு சொன்னான்னு சொல்றாரு, ஏதாவது நன்மை இங்க இருந்து வரக்கூடுமா? சொன்னா வந்து பாரு, நீ கொஞ்சம் என் கூட வந்து பாரு. வந்தோடனே என்ன நடக்குது? இயேசு இவர் உள்ள வாராரு. இயேசு நாத்தான்வேலை பார்த்த உடனே சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். என்ன ஒரு அழகான வார்த்தை தெரியுமா? இத வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உங்களை முன்னாடி நான் சொல்றேன், ரொம்ப நல்லவ மோனி தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மோனிக்கு பேச்சிருக்கிறான், எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? அமைதியான பிள்ளை. எதை சொன்னாலும் சரிக்கா சரிக்கான்னு சொல்லுவாங்க. யூத் பிள்ளைங்களுக்கு நினைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க வானா அங்க போய் நிப்பான், இங்கோட எஸ்கேப் ஆகி இப்படி போயிடலாமான்னு பின்னாடி போய் பாவம் போல சொல்லுவா, வாடா தம்பி வாடா மேல போவோண்டா. உண்மையிலே நல்ல பிள்ளை. நான் சொல்லலாம், அவளை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க பயங்கர துமிரி, என் பேர் பேசுறாளா பாரு, இப்படி எல்லாம். இதே போல வந்து நிக்கிறாரு நாத்தான்வேல். இப்படி நாத்தான்வேல் என்ன சொன்னாரு? நாசரத்துல இருந்து ஒரு நன்மையும் வராது, அப்படி ஒண்ணும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நான் இங்க ஒருத்தர் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சவர். அவரு சொல்றாரு, நான் வந்து நிற்கிறவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா. ஒருவேளை பேசுனது தப்பா பேசியிருப்பானா இருக்கும், இவ்வளவு சொல்லியிருப்பான், அப்படி எல்லாம் வரக்கூடுமா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஏன்னா இவன் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து யோசிச்சுட்டே இருக்கான். இயேசு வருவாருன்னு சொன்னாங்க, ஒருத்தரை காணல, நான் ஒரு நாளையும் பார்க்கல, அப்படி எதுவும் யோசிச்சுட்டு இருப்பானா இருந்திருப்பானா இருக்கலாம். இவனுக்கு ஷாக்கு. நாசரேத்துல இருந்து வந்தவர் யாருன்னு கேட்க வந்தா என்ன பத்தி சொல்றாரு? நான் நல்லவன் சொல்றாரு. நம்ம மனசுக்கு தான் தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு, அப்படிதானே? எல்லாரும் இங்க சிரிச்சுட்டு போயிருவோமா இருக்கலாம், வீட்டுல எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்கும், அப்படிதானே? என்ன எத்தனை பேருக்கு பிடிக்குது? எல்லாருக்கும் பிடிக்குதா? ஜபம் முடிஞ்ச பிறகு எங்க அப்பாட்ட கேளுங்க, எனக்கு இன்னொரு முகம் எப்படி இருக்கும்னு. எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க வீட்டுல கேட்டு பார்த்தா தெரியும். சிலருக்கு தியாகி பட்டம்லாம் கொடுக்கணும் என்ன வச்சு சமாளிக்கிறதுக்கு. உலகத்துல தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? அப்படி கொடுக்கணும்னா என்ன வச்சு சமாளிக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். எப்ப போவோம் எனக்கே தெரியாது, சரியா? அப்போ வேற ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆயிடுவோம் நம்ம. இப்படிதான் உங்க எல்லாருக்கும். என்ன பார்த்து சந்தோஷப்படாதீங்க, சிரிக்கிற அவ்வளவு பேர் இப்படிதான். இங்க மட்டும்தான் ஆமே நல்லையான்னு சிரிப்போம். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்கு. இவருக்கு இன்னொரு முகம் இருந்தது. என்ன முகம் தெரியுமா? கபடற்ற உத்தம ஈஸ்வரன். யாராவது உங்களை கல்லைன்னு சொல்றான்னா பரவாயில்ல, நீ ரொம்ப பொல்லாதவன், இவன் ரொம்ப மோசம், இவன் இந்த காரியத்துல சரியில்லை. ஒரு பெண்ணையோ ஆணையோ யாருக்காவது பிடிக்கலன்னா இப்படி சொல்லிடுவாங்க. தெரியுங்களா? 5-6 கல்யாணம் பண்ணியிருக்கான். தெரியுங்களா? இவன் சரியில்லை, இவன் மோசம், அவன் மோசம். இவருக்குலாம் ஒரு ஆளா? அப்படி இது இவன் சரியான பண பிசாசு, அப்படி இது அப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க நம்மள. இதுதான் உலகம். ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாங்க, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஏன் சாட்சி பரத்தில் இருக்கிறது? எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்துல இருக்கிறார். மனுஷன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நீ நல்லவன் சொல்லிக்கோ, கெட்டவன் சொல்லிக்கோ, ஒண்ணுமே இல்லை. என் சாட்சி பரத்துல இருக்கிறது. நம்ம ஏசப்பா ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஏசப்பா நம்மள ஒரு நாள் பார்த்து சொல்லணும். எத்தனை பேருக்கு ஆசை அப்படி ஆண்டவர் சொல்லணும்னு? இப்படிப்பட்ட கபடற்ற உத்தம இஸ்ரவேலன ஏசப்பா சொல்றாங்க, இது இல்லப்பா, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நமக்கு ஆசைதான், நமக்கு பெரிதான காரியங்கள், நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு ஆசைதான். ஆனா எப்படி இருக்கணுமா? நம்ம கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களா இருக்கணுமா? வாசிக்க நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். எது உத்தமமா? யாரைய அடிச்சு நம்ம பிடுங்க வேண்டாம், யாருக்கு நமக்கு வேண்டாம், சரியா? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஏசப்பா எனக்குள்ளதை யாராவது எடுத்திருந்தா எடுத்துட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது யாரா இருக்கட்டும். மனுஷங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா?
உங்களுக்கு அன்பானவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, உங்க பணத்தை கொண்டு போயிட்டாங்களா, நகையை கொண்டு போயிட்டாங்களா, இன்னைக்கு கவலைப்படுறதை விடுங்க. ஏன்னா அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் கொஞ்சமா ஆண்டவருக்கு பிரியமான கொஞ்சம் உண்மையான வருமானம் இருந்தா போதும், பெரிதானவைகளை காணப்படுகிற தேவன் நம்முடைய இயேசப்பா. ஃபாஸ்டா வாசித்திருங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 20:17. வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படுமா. ஒருவேளை உங்களை வஞ்சித்து நிறைய காரியங்கள் எடுத்துட்டாங்களா, நீங்க கஷ்டப்பட்டதா இருக்கலாம், நீங்க கைப்பாடாய் சேர்த்ததா இருக்கலாம், எல்லாரும் வஞ்சிச்சு எடுத்துட்டாங்களா, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்களா இருக்கும். ஏசுப்பா சொல்லி இருக்கிறார்களா, வஞ்சனையினால் வந்த போஜனம் கொஞ்சம் இன்பமா தான் இருக்கும், ஆனா பின்பு என்ன ஆகுமா, வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படுமா. 13:11 வாசிங்க. நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவங்க விருத்தி அடைவார். நல்ல மனசுக்குள்ள இதை இன்னைக்கு எழுதிக்கிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம், அநேக காரியங்களை நமக்கு ஏசப்பா காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம காண போகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, கைப்பாடாய் சேர்த்தீங்கல்ல, அது எப்படி இருக்குமா, நீ விருத்தி அடைவ. நீ யார்கிட்ட இருந்தும் திருடல, எதுக்கு இருந்தும் பிடிச்சிட்டு போகல, கஷ்டப்படுத்தல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, கைப்பாடாய் நீ சேர்த்தல, நீ விருத்தி அடைவ. வஞ்சனையினால் வந்த பொருள் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்குமா, இன்பமா இருக்குமா, எல்லாம் ஓடி போயிரும். ஏசப்பா இந்த நாள்ல நமக்கு சொல்லி இருக்காங்க. நீதிமொழிகள் 10:9 வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். என்ன ஒரு நல்ல வசனம். நம்ம எல்லாருக்கும் பத்திரமாய் பாதுகாப்போடு வாழணும்னு ஆசை. அப்ப நம்ம எப்படி நடக்கணுமா, ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாய் நடக்கணுமா. அநியாயமான ஒரு காரியங்களும் நமக்கு வேண்டாம். ஏசப்பா இந்த நாள்ல சபையில நமக்கு சொல்லியிருக்காங்க, வேண்டாம். இன்னைக்கு வேற இருந்ததுன்னா வேண்டாம். ஏதாவது காரியங்கள், ஏதாவது விஷயங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரிய இல்லாத ஏதாவது செய்திருக்கோம்னா, கபடம் நம்ம இருதயத்துல இருந்துனா, இதை பிடிக்கணும், இதை பிடிச்சிடணும், அதை பிடிச்சிடணும், ஒண்ணும் வேண்டாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தை உங்க கையில தர்றேன், நீங்க மட்டும் சொல்லணும்பா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு ஏசப்பா மட்டும் சொன்னா போதும், பெரிதானவைகளை காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனா. நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாவற்றுக்கும் ஆசைப்படலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஏசப்பா ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். நாட்கள் பொல்லாதது. நான் இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல தானே இருக்கேன், நாளைக்கு நான் பாத்துக்கிடுறேன், நாளை கழிச்சு பாத்துக்கிடுறேன், அடுத்த நாள் பாத்துக்கிடுறேன், இன்னொரு நாள் நமக்கு ஒரு வேளை இல்லாமலே போயிடலாம். நல்லா இருக்கும்போது ஏசப்பாவுடைய சமூகத்துல ஏசப்பாவுக்கு பிள்ளைகளால் அவரை அண்டிக் கொள்வது உத்தமமா இருக்கிறது. ஒரு கழுகு ரொம்ப உயரமா பறந்துகிட்டே இருந்துச்சான், கீழே இருந்த சிட்டுக்குருவியை பார்த்து கிண்டலா பேசிச்சான், ஏளவு உயர்ந்து நீ செட்டைகளை அடித்து பறந்துருப்பா போன்னு. சிட்டுக்குருவி சொல்லிச்சான், மூச்சு முட்டி செத்து போயிருவேன், ஒரு குறிப்பிட்ட அளவுதான் என்னால பறக்க முடியும், ஆனா இவ்வளவு பராக்கிரமசாலின்னு உனக்கு பெருமை இருக்குல்ல, ஏன் கூட என்ன மாதிரி நான் தரையில அழகா துள்ளி துள்ளி போவேன், உனக்கு அப்படி துள்ளி துள்ளி போக முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். கழுகு சொல்லிச்சா, ஓ முடியுமே, அப்ப வா என் கூட துள்ளின்னு. கொஞ்ச நேரம் துள்ளினா குருவிக்கு வெயிட் குறைவு, சிட்டுக்குருவிக்கு பாடி வெயிட் குறைவு, அழகா துள்ளிரும். நம்ம கழுகு கொஞ்சம் பெருசு, செட்டை பெருசு, கீழே செட்டைகளை அடிச்சு அடிச்சு செட்டை எல்லாம் பிஞ்சு ரத்தமா வந்துச்சான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போய் கழுவி கீழே விழுந்து செத்து போச்சா. சிட்டுக்குருவி மரத்து மேல போய் இருந்து அதை பார்த்துச்சான். சில நேரங்கள்ல நிறைய பேர் உங்களுக்கு அது இல்லை, இந்த டேலண்ட் இல்லை, என்ன மாதிரி இப்படி பறக்க தெரியாது சொல்லி இருந்தா விட்டுருங்க. நம்ம சிட்டுக்குருவிய மாதிரி அமைதியா இருந்தா ஏசப்பா பெரிதானவைகளை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் பெருமை வரும்போது சொல்லுங்க, உங்க தலையில அடிச்சு கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் சிட்டுக்குருவிய மாதிரி தரையில துள்ளி பழகுங்க. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, அடி வாங்குவீங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, உங்க மனசுக்குள்ளேயே. இந்த கழுக மாதிரி ரொம்ப பெருமை வேண்டாம் நமக்கு, கொஞ்சம் தரையில துள்ளி துள்ளி தத்தி தத்தி நடந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய ஏசப்பா
மரத்தின் மேல வைக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசி காரியம் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிற தேவன். மத்தேயு 17:27. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் என்றாராம். எப்படி? இப்போ தூண்டில் போடு, முதல்ல வர்ற மீனை பிடி, வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள நீ கேக்குற வெள்ளி பணம் இருக்கும்னு ஏசப்பா சொன்னதாக ஒரு காரியம் நம்முடைய மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு கடைசியா ஒரு வார்த்தை கூட சொல்லிருங்க. உங்களுக்கு ஏசப்பா ஆசீர்வாதத்தை காண்பிப்பார், நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். ஒரு தடவை நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். ஏசப்பா இந்த மாதத்துல ஒரு ஆசீர்வாதமாய் அனுப்ப போகிறார். நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். அவர் நம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணுமா, அவருக்கு கீழ்ப்படியணுமா. இதுல அப்படிதான் சொல்லியிருக்கு. நீ இப்போ தூண்டில போடு, முதல்ல பிடிக்கிற மீனை எடு, வாயை திறந்து பாரு, அங்க எல்லா மீனையும் திறந்து பார்த்தா இருக்காது. முதல்ல பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் அங்க இருக்கு. ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்ப தரணும், எங்க தரணும், என்னன்னு தரணும் எல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் காரியங்கள். ஆனா ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஆசீர்வாதத்தை காண்பிப்பேன்னு ஏசப்பா சொல்லியிருந்தா, அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடந்தா இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற தேவன். இந்த மாதத்துல நமக்கு ஏசப்பா வாக்கு பண்ணியிருக்காங்க. நான் காட்டுவேன், he will show you, நீங்க காண்பீங்க, you will see, அவர் காண்பிப்பார், நீங்க பார்க்க போறீங்க. ஆரம்ப அற்பமா இருக்கலாம், இந்த மாதம் முடிவு ஆசீர்வாதத்தோடு ஏசப்பா அவங்க எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துகிற தெய்வம். முதல் காரியம் ஏசப்பா சொன்னாங்க, நீ தேவனுடைய மகிமைய காண்பாய் சொன்னாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவரை மட்டும் விசுவாசிக்கணும். இரண்டாவது சொன்னாங்க, எருசலேமின் வாழ்வை காட்டுவேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு பயந்து அவருடைய வழிகளில நடக்கணும். மூன்றாவது காரியம், ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து, உங்க வேலையோ உங்க காரியமோ எதுவா இருந்தாலும் முதல்ல ஏசப்பாவுடைய கரத்துல கொடுக்கும் போது அநேக பலனினால தேவன் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாத்தான்கிட்ட சொன்னாரு, உனக்கு வேட்டா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்தரும் இல்லாம ஒரு மாதிரி சாபக்கட்டுக்குள்ள என்னமோ யோசிச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறனா, நீ கபடற்ற இஸ்ரவேலன்னு கண்டதா உனக்கு சொல்லுறேன், நீ பெரிதானவைகளை காண்பாய். நம்ம இருதயத்தை அப்படி இந்த நாள்ல இயேசுப்பாவுடைய சமூகத்துல கொடுத்தோம்னா அவர் பெரிதானவைகளை காண்பிக்கிற தேவன். கடைசியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆசீர்வாதத்தை காண்பித்து நம்மை நன்மையாய் நிரப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார்.